ஹலோ கைஸ், ஐம் அருண். பூமியிலேயே மிக குளிரான பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அண்டார்டிகா. அண்டார்டிகால டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட லேபரட்டரி இருக்கு. ஒரு வருடத்துல 6 மாதத்துக்கு சூரிய வெளிச்சமே அண்டார்டிகால இருக்காது. பூமியில உள்ள 70% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அண்டார்டிகால தான் இருக்கு. அண்டார்டிகா ஐஸ்னால ஃபுல்லா கவர் பண்ணப்பட்டிருக்கு. குளோபல் வார்மிங்க்கு அண்டார்டிகால இருக்கக்கூடிய பனிக்கட்டி உருகுறதான் காரணம். அண்டார்டிகால இப்ப ரீசெண்டா ஒரு சயின்டிஸ்ட் டீம் அண்டார்டிகாவின் பனிக்கட்டிக்கு அடியில சில மீட்டர் ஆழத்துல ட்ரில் பண்ணி சில சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றாங்க. சாம்பிள்ஸ் மூலம் அண்டார்டிகால ஒரு காலத்துல பனியே இல்லாம கடல் இருந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்க டீட்டெயில்டா பார்ப்போம். பூமியிலேயே மிக குளிரான பகுதி இந்த அண்டார்டிகா. இந்த அண்டார்டிகா ஃபுல்லாவே ஐஸ்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அண்டார்டிகால இப்ப ரீசெண்டா 29 பேர் கொண்ட ஒரு சயின்டிஸ்ட் டீம் அண்டார்டிகாவின் பனிக்கட்டிக்கு அடியில 228 மீட்டர் ஆழம் வரை ட்ரில் பண்ணி சாயில் மற்றும் ராக், மண் மற்றும் பாறைகளை வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுக்கப்பட்ட இந்த மண் மற்றும் பாறை, சாயில் மற்றும் ராக் இந்த சாம்பிள் ஸ்டடி மற்றும் ரிசர்ச் பண்றாங்க. அதன் மூலம் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அண்டார்டிகால பனியே இல்லாம வெறும் கடல் மட்டும் இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சாம்பிள் அந்த ஃபாசில்ல சூரிய ஒளியை மட்டும் நம்பி உயிர் வாழக்கூடிய கடல் உயிரினங்களோட ஃபாசில் மற்றும் சிப்பிகளும் இருந்திருக்கு. அண்டார்டிகா பனிக்கட்டிக்கு அடியில 228 மீட்டர் ஆழத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சாம்பிள்ஸை 10 கண்ட்ரீஸ்ல உள்ள 120 சயின்டிஸ்ட் ரிசர்ச் மற்றும் ஸ்டடி பண்ண போறாங்க. அதன் மூலம் அந்த காலத்துல கடல் நீர்ல எந்த அளவு டெம்பரேச்சர் இருந்திருக்கு, பனிப்பாறைகள் எவ்வளவு வேகமா மெல்ட் ஆனிச்சு என்ற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா ஃபியூச்சர்ல கடல் மட்டம் ரைஸ் ஆகுறத அக்யூரேட்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனலா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.